அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 683வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 63வது நாளில் போராளிகள் நடத்திய ஆக்ரோஷமான தாக்குதல் எல்லாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பாருங்கள். இதில் இப்போ இந்த போராளிகள் 683 நாள் தாக்கு பிடித்ததும் உலக அரங்கில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களும், அதுக்கு அவங்க ஒரு பெரிய விலையை தந்திருக்காங்க. 62,200 ஷஹீதுகள், 1,54,000க்கு மேற்பட்ட காயம்பட்டவர்கள், உணவு வழங்கும் இடத்தில் மட்டும் 269 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். இப்போ ஏதோ தெரியல, கொஞ்சம் பட்டினி சாவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் இருக்கு. இப்போ இந்த காசாவது என்று சொல்லக்கூடிய 364 கிலோமீட்டரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் உலகத்தை எப்படி மாற்றிருக்குன்னா, ஹூத்திஸ் ஒரு அதிசய சக்தியாக வளர்ந்துட்டாங்க. நேற்று அமெரிக்கா சனாக்கு மேலே நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறான். ஈரான் நான் அமெரிக்காவை தாக்குவேன், அமெரிக்கா தளத்தை தாக்குவேன், நான் புது மிசிலை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இதை சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக விட்காஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உட்காந்து பேசுவோம், நாங்கள் நிறைய கன்செஷனும் தருவதாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஈரான் முதல்ல காம்பன்சேஷன், அதுக்கப்புறம் பேச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஈரானுடைய கை மேலே ஓங்கினுச்சு. ஹூத்திஸை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி நான் விஷன் சேனலில் சொன்னேன். ஏன்னா ட்ரோன்ஸும் அவங்கள தாக்க முடியல. F-35 F-16 இந்த ரெண்டையும் வீழ்த்தி இருக்கிறார்கள். அடுத்தால இதையெல்லாம் மையமாக வச்சுக்கிட்டு பல ஆய்வுகள் வெளியே வந்திருக்கின்றன. இது அத்தனையுமே இஸ்ரேலில் உள்ள, இஸ்ரேலின் மீது அக்கறை உள்ளவர்கள் தயாரித்த ஆய்வுகள். அதில் என்னன்னா, நத்யானு ஒரு ஹீரோவா இஸ்ரேலில் ஆனது நான் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்று சொல்லித்தான். இப்போ அந்த பாதுகாப்பு என்ன ஆச்சுது? ஹிஸ்புல்லா ஆம்சம் வைக்க மாட்டேன்டாம். ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியே போயிட்டு சிரியா மெல்ல மெல்ல ரஷ்யா துருக்கியும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்திலையும் துருக்கியினுடைய ஆதிக்கத்துக்கும் கீழையும் வருகிறது. ஹூத்திஸு வெல்ல முடியாதவர்கள் என்று எல்லோருமே ஒத்துக்கொண்டார்கள். அமெரிக்காவே பணிஞ்சு போகுது. ஈரான் 12 நாள் தாக்குதலில் இனி 12 வருஷம் ஆனாலும் அதை சரிகட்ட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்தி விட்டு அடுத்த தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறது. அங்கே தேவைப்படுவதெல்லாம் நீ இந்த கிடியான் சாரியட் 1, கிடியான் சாரியட் 2, கிடியான் காரியட்டு, கிடியான் வெஹிக்கிள்ஸு, இந்த ப்ரோக்ராம்லாம் வச்சு ஒரு 60,000 பேரை சேர்த்து உள்ளே போகணும்னு சொல்லுதில்ல, அப்போ ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ ஈரான் இருந்தால் நம்மளுடைய பாதுகாப்புக்கு எந்த உறுதியும் இல்லைன்னு சொன்னேன். ஈரான் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒன்று அடித்து தாத்தது மட்டும் இல்லை, இப்போ ஒரு கை மேலே அமெரிக்காவே மண்டியிடக்கூடிய அளவுக்கு ஈரான் உயர்ந்து நிற்கிறது. ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, அடுத்தது எல்லாம் ஒன்றாக யமன், ஈரான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ நியூ ஈரா, நியூ பாத்துன்னு ஒரு புதிய உலகத்தை எடுங்க. ஏன்னா புட்டினு கையில் இப்போ நிறைய இதுகள் கிடச்சிட்டு, புர்கானா பாஸ்கோவுக்கு புட்டின் எப்படி உதவி செய்தார், எப்படி நேரடியாக அவர்கிட்ட ஒன்றை தாக்கினா என்ன தாக்குறேன்னு சொன்னார். இப்படி ஒரு பெரிய சர்க்கிள் உருவாக்குகிறது. இப்போ கோர் கொஸ்டின் என்னன்னா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு எதிர்காலம் எப்படி இருக்குது? எந்த விதத்துலையும் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கு, லெபனானு, தூரத்தில் இருக்கக்கூடிய யமனு, அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரானு, இவ எல்லாம் ஒன்றா ஈஸியாக வான்வெளி தாக்குதல், அமெரிக்காவுடைய தட்டு கிட்டு ஒன்றுமே எடுபடலை, உன்னை தாக்கும் நிலையில் இருக்கிறது. அப்போ நம்ம பாதுகாப்பு என்ன ஆகுது? இதை ஒவ்வொரு இஸ்ரேல நாட்டவனும் சிந்திக்கிறான், வெளியில் போகிறான். இங்கே இஸ்ரேலில் செத்து மடிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இராணுவம், தற்கொலை பண்ணக்கூடியவன், இப்போ எல்லாம் போதைப் பொருளுக்கு ஓடினவன், இராணுவத்தை விட்டு ஓடினவன், இப்படி உனக்கு கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த கொலாப்ஸுக்கு இடையில நீ யாரை கொண்டு உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் காப்பாற்றுங்க, அசைலம் சீக்கர்ஸ் 30,000 பேர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்தவனை நீ நீங்கள் எல்லாம் வாங்க, ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவங்களை நீங்கள் சண்டை போட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு கிடைக்க, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி இஸ்ரேலுடைய பாதுகாப்பை உறுதி செய்வாய்? இன்னும் ஒரு கேள்வி. இதுக்கு நத்தையானுக்கு பெப்பப்பேன்னு முழிக்கிறத தவிர எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. நம்ம ரஃபாவை தாக்கிட்டா மிலிட்டன்ட் அழிஞ்சிருவான் அப்படி இப்படின்னா, அவன் என்னன்னா புது ஆயுதங்கள், புது யுக்தி, அதுக்கு மேலே இன்னொன்று பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா புது டனல்ஸு. இவன் பக்கத்தில் டனலை வெட்டிக்கிட்டான். ஆக நீ போன எந்த வேலையும் நடக்கலைங்கிறது மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய காலங்களில் இஸ்ரேலுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அடுத்தது இன்டர்நேஷனல் அரீனால என்ன நடக்குது? இப்போ ஹோலோகோஸ்ட் காசால நடந்தது பேரழிவு என்று எல்லோரும் அறிவிக்க தொடங்கி விட்டார்கள். இப்போ உலகத்தினுடைய கோபந்தான் உன் மேலே வருதே தவிர
ஒரு காலத்தில் உலகத்தினுடைய அனுதாபத்தை பொய் பிரச்சாரங்கள் வழியாக வென்று நீ செய்யக்கூடிய அநியாயங்களுக்கெல்லாம் உலகம் துணை நிற்கும் என்று எதிர்பார்த்தாய். இப்போ உனக்கு துணை நிற்கிறதே ஏதோ அமெரிக்கானுடைய பிரசிடென்ட்டை நீ போட்டு தள்ளிடுவ. அதனால பயந்துகிட்டு அவங்க உதவி செய்கிறாங்க. அந்த உதவியும் ஒன்றை இனிமே மீட்காது என்பதுதான். ஏன்னா அமெரிக்கானுடைய பொருளாதாரமே சரிஞ்சிட்டு இருக்கு, டேரிஃப் வரல சரிஞ்சிட்டு இருக்கே. அதை பெரிய அளவில் ஒன்றும் அதை மீட்க முடியாது. அமெரிக்கானோட பொருளாதார தடைகள் ஈரானுக்கோ இதர நாடுகளில் எந்த வேலையும் செய்யலை. இப்போ நீ ஒரு சர்வதேச தீண்டத்தகாத நாடு. இது உலக மக்கள் எல்லாம் ரோட்ல நிற்கிறான். உலக மக்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறான். நேற்று லண்டன்ல ஒரு சகோதரி என்ன செய்திருக்கா, சாலி ரூமிங்கிற சகோதரி ஒரு பெரிய ஆக்டரான். அவ பெரிய ரைட்டர் ப்ளஸ்ஸு ஜேர்னலிஸ்ட்டு. இந்த சின்ன சின்ன ஓரங்க நாடகம் மாதிரிலாம் போடுவாங்களாம். அவங்கள்ட்ட இருந்த பணத்தை அவ்வளோத்தையும் காசாவுக்கு டைரக்ட் ஆக்ஷன் சொல்லி ஒரு ஏஜென்சி இருக்கான், காசாவுக்குள்ளால வேலை செய்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த பணம் ஒரு $20 மில்லியன் கொடுத்துருக்கு. இது சட்டப்படி குற்றமா. அதாவது இந்த டைரக்ட் ஆக்ஷன் குரூப்பை டெரர் குரூப்புன்னு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பணம் கொடுக்கறது சட்டப்படியான குற்றம். அவன் அரெஸ்ட் பண்ணப்படலாம்னு சொல்லி அந்த சகோதரி என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் அந்த காசா மக்களுக்காக உதவி செய்வது, அந்த குழந்தைகளுக்காக உதவி செய்வது ஒரு கிரிமினல் குற்றம் என்றால் சோ பி இட், அது அப்படியே இருக்கட்டும், நான் அதை பற்றி கவலைப்படலைங்கிறான். இப்படி உலகமெங்கும் ஒரு ஆதரவையும் பெற்று இருக்கிறது போராளிகளுடைய தியாகம், 62,000 பேருடைய சகாதத்தை. இப்போ உன்னுடைய சேஃப்டி மட்டும் இல்லையா, உன்னுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சுது. இப்போ இஸ்ரேலுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கு? இந்த சிச்சுவேஷனை நீ என்னைக்குமே ரிவர்ஸ் பண்ண முடியாது. பேசாத, கையெழுத்தை போட்டுவிட்டு வெளியில வாடா, தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விடுன்னு அந்த அறிக்கைகள் சொல்லுகிறது. ஆக இஸ்ரேல் இனி தன்னுடைய பாதுகாப்பை வாழ்க்கை முழுவதும் பெற முடியாது என்பதைத்தான் இப்பொழுது உள்ள போராளிகள் குழுக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். உலகமே திரண்டு உனக்கு எதிராக இருக்கிறது, நீ நடத்தி கொண்டிருப்பது ஹோலோகாஸ்ட். ஆகவே நீ இனி தாக்கப்படுவாய், நீ தாக்குற வேலை நடக்காது. இணைந்திருங்கள். இது போன்ற அறிக்கைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.